Hi friends, welcome back to my channel Premise Creation. இந்த வீடியோவில் நம்ம தையல் மிஷின் ஊசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எந்த கிளாத்துக்கு எந்த நீடில் எந்த நம்பர் நீடில் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம மிஷினில் மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நமக்கு தையல் மிஷினில் வந்து எல்லா மிஷினுக்குமே நீடில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன மிஷின் நீடில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஹெட் பார்ட் வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இல்லாமல் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் எல்லா மிஷினுக்குமே நீடில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எல்லா கிளாத்துக்குமே ஒரே நீடில் வச்சு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம ஸ்டிச் பண்ணுற கிளாத்தை பொறுத்து நீடில் வந்து நம்ம மாற்றி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நார்மலான கிளாத்து ப்ளவுஸு இந்த மாதிரி ஏதாவது தைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 16 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல கனமான கெட்டி துணியாக ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி கிளாத்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 18 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். பனியன் கிளாத்துக்கெலாம் நீங்கள் வந்து 14 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீடில் மிஷினில் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சின்ன மிஷின் நீடில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஹெட் பார்ட் வந்து எல்லா நீடிலுக்குமே வந்து மேலே வந்து உருண்டையாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த நீடில் மாட்டுறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃப்ளாட்டாக இருக்க சைடு வந்து ஸ்க்ரூ சைடு வர்ற மாதிரி மாட்டிடுவீங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து மாட்டிடுவீங்க. ஆனால் பெரிய மிஷின் நீடில் வந்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லா பக்கமுமே வந்து நமக்கு ரவுண்டாக தான் இருக்கும் அதோட ஹெட் பார்ட் வந்து. நிறைய பேருக்கு வந்து பெரிய மிஷினில் வந்து நீடில் மாட்டவே தெரியாது. மாட்ட தெரியாமல் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி தான் மாட்டி ஸ்டிச் பண்ணிங்கனாலும் நீங்கள் தப்பாக மாட்டிருந்தீங்கன்னா வந்து த்ரெட்டு வந்து ஃபுல்லாக கட் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து எல்லா நீடிலையுமே சின்ன மிஷின் நீடிலையும் கூட ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே அந்த ஹோல் வரைக்குமே ஒரு கோடு வந்து நமக்கு இருக்கும். இன்னொரு சைடு வந்து அந்த ஹோலுக்கு மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த கோடு வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து அந்த ஹோலுக்கு நம்ம த்ரெட்டு மாட்டுற ஹோலுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சைடை தான் வந்து நமக்கு கோடு இருக்கும். தெரியலன்னா கூட நீங்கள் கை வச்சு பாருங்கள். அந்த கோடு வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நீடில் மாட்டுறதுக்கு வந்து அந்த இடத்துக்கு நீடிலுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து லூஸ் பண்ணி பழைய நீடில் வெளில எடுத்துருங்க. இப்போ வந்து புது நீடில் மாட்டிடலாம். இப்போ மாட்டும்போது அந்த ஹோல் வந்து நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது. நமக்கு சைடில் பார்த்து தான் இருக்கணும். நூல் மாட்டுற பக்கம் வந்து அந்த கோடு இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நூல் மாட்டுற பக்கம் வந்து அந்த கோடு கரெக்டாக இருக்கணும். நூல் வந்து வெளில வர்ற பக்கம் வந்து நான் முன்னாடி சொன்னல அந்த ஹோலுக்கு மேலே ஒரு பள்ளமாக இருக்குன்னா அந்த சைடு வந்து நூல் வெளியில் தான் வரணும். நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து கட்டாகிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. நீங்கள் வீட்டிலே இருந்து கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த நீடில் மாட்டுறது வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நம்ம எந்த சைடு மாட்டணும்னு கரெக்டாக பார்த்து மாட்டணும். கிளாஸ் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க சொல்லி தந்துடுவாங்க. நம்ம நூலை வந்து உள்ளே விடுற நீடிலுக்குள்ளே விடுறது வந்து அந்த கோடு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து நம்ம நூலை வந்து உள்ளே விடுற பக்கமாக இருக்கணும். நமக்கு வந்து லெஃப்ட் சைடு நம்ம வந்து எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் வழியாக தான் நூலை வந்து உள்ளே விடுவோம். நம்ம லெஃப்ட் ஹேண்டு இருக்க சைடு வந்து அந்த கோடு வந்து பார்த்து இருக்கணும். எல்லா மிஷினுக்குமே இந்த மாதிரி தான் அந்த கோடு இருக்க சைடு வந்து நூல் வந்து நமக்கு உள்ளே வரணும். இந்த பள்ளமாக இருக்க பக்கம் வந்து நமக்கு வந்து நூல் வந்து வெளியில் வரணும். அப்படி தான் நம்ம வந்து நீடியில் மாட்டணும். ஜிக்ஸாக் மிஷின்லேயுமே கூட நம்ம இதே மாதிரி தான் வந்து நீடியில் மாட்டணும். இந்த நார்மல் மிஷினுக்கு வந்து இந்த ஹோல் வந்து நமக்கு சைடில் இருக்கணும். ஜிக்ஸாக் மிஷினுக்கு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஹோல் வந்து த்ரெட் மாட்டுற ஹோல் வந்து நீங்கள் நீடியில் மிஷினில் மாட்டும்போது இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கோடு இருக்க சைடு வந்து நூல் வந்து உள்ளே வரணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அந்த கோடு இருக்க சைடு வந்து அந்த பள்ளமாக இருக்க சைடு வந்து நூல் வந்து வெளியில் வரணும். இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மாட்டிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.